தேவனிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்தில் அன்பு கூறு. எந்த அளவில் அன்பு கூறணும்? முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறு அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இந்த சிலுவை மரத்தில் பாருங்கள், ஆண்டவர் முதலாவது கற்பனையை எப்படி எழுதி கொடுத்தார்? ஒரு கற்பலகையில் தம்முடைய விரலினாலே எழுதினார். இப்போ இந்த புதிய உடன்படிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவை மரத்தில், சிலுவை என்ற கற்பலகையில், அதுவும் 2 பலகை தான், அதில் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே எழுதுகிறார். தன்னுடைய உடலெல்லாம் இரத்தத்தினாலே பாய்க்கப்பட்டவராக, சிந்தப்பட்டவராக, அந்த இரத்தத்தின் மூலம் அந்த சிலுவை மரத்திலே எழுதப்பட்ட காரியங்கள் தான் இது. ஒன்று தேவனிடத்தில் அன்பு கூறணும், இன்னொன்று பிறனிடத்தில் அன்பு கூறணும். அன்பினாலே சகலமும் செய்யப்பட வேண்டும்.